பேரன்பிற்குரிய காராளர்கள் ஆகிய கார்காத்த வேளாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு நாம் பேச இருப்பது என்னவென்றால், வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதி வாரியான கணக்கெடுப்பையும் மேற்கொள்ளப் போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனை காராளர்கள் ஆகிய கார்காத்த வேளாளர்கள் எப்படி அணுகுவது என்பதனை விளக்கவே இந்த காணொளியை தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம் வெளியிடுகிறது. கார்காத்த வேளாளர், காரைக்காட்டு வேளாளர், ஆதிகாராளர், ஆதிகாராள வேளாளர், சைவ வேளாளர் உள்ளிட்ட பெயர்களில் சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், காரைக்கால், காஞ்சிபுரம், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மானாமதுரை, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தேனி உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் வாழ்ந்து வரும் காராளர்கள் ஆகிய கார்காத்து வேளாளர்கள் மற்றும் சில பகுதிகளில் குறிப்பாக சேலம், கள்ளக்குறிச்சி, மானாமதுரை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, ஈரோடு, கரூர், தேனி, ராமநாதபுரம் உட்பட பல பகுதிகளில் சில அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்களிடம் நம்மவர்கள் கார்காத்த வேளாளர் என ஜாதி சான்று கேட்டால் அப்படி சான்று தர முடியாது என அவர்களாக துளுவ வேளாளர், வீரக்கொடி வேளாளர் என பிழையாக சான்றிதழ் வழங்கியுள்ளனர். செய்வதறியாது அதனை நம்மவர்களும் வாங்கி வந்துள்ளனர். இதுதான் இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இப்பகுதிகளில் வீரக்கொடி வேளாளர், துளுவ வேளாளர் என சான்று பெற்றிருந்தாலும் தாம் உயர்கொடியான கார்காத்த வேளாளர் என்பதனை உணர்ந்திருப்போர் வெகு சிலராகவே உள்ளனர். தங்களை அறியாத ஏனையோர்களாலேதான் காராளர்கள் வாழ்வியல் வரலாறுகள் திருடு போய்க் கொண்டிருக்கிறது. இவர்கள் யாவருக்கும் சான்றிதழ் தவறாக வழங்கப்பட்டிருப்பினும் இவர்கள் யாவரும் கார்காத்த வேளாளர்கள் தான். ஆகவே இவர்களும் கார்காத்த வேளாளர், காரைக்காட்டு வேளாளர், ஆதிகாராளர், ஆதிகாராள வேளாளர், சைவ வேளாளர் உள்ளிட்ட பெயர்களில் தங்களை அடையாளமிட்டு வரும் காராளர்களும் தங்களை கார்காத்த வேளாளர் என சாதிவாரி கணக்கெடுப்பின் போது பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். காராள வம்சாவழியினரான கார்காத்த வேளாளர்கள் தங்களது குடும்பத்தை, குலத்தை, தங்களது மரபினை, பாரம்பரியத்தை தற்காத்துக் கொள்ள முன்வாருங்கள். காராளர்களாக ஒன்றிணைவோம். இன்றைய காலத்தில் கட்டாயமும் இதுவே காரணம். கார்காத்த வேளாளர் என்பதற்கு பதிலாக அரசு ஊழியர்கள் அலட்சியத்தால் மாபெரும் பிழையாக துளுவ வேளாளர், வீரக்கொடி வேளாளர், சோழிய வேளாளர் என அந்த பிரிவு மக்கள் வாழாத இல்லாத பகுதிகளிலும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பெற்றவர்களில் சிலர் தாங்கள் சான்றிதழில் உள்ளதையே அவர்களது பிரிவாக அவர்களுக்கும் பல வேற்றுமை இருப்பினும் அதனை ஆராயாது தங்களது சொந்தங்களை கவனிக்காது குழம்பி சேராத சேர்க்கை சேர்ந்து தங்களின் சொந்த குலத்தை இழிவுபடுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதுடன் பாரம்பரியமிக்க எண்ணற்ற வரலாற்று பெருமையுடைய காராளர் ஆகிய கார்காத்த வேளாளர் வரலாற்றையும் காராளர் என்ற சிறப்பு பெயரையும் நமக்கே உரித்தான நாட்டார் பட்டத்தையும் எந்தவித முகாந்திரமும் இன்றி காராளரில் சிலருக்கு ஜாதி சான்றிதழில் சோழிய வேளாளர், துளுவ வேளாளர், வீரக்கொடி வேளாளர் என இருப்பதால் அதை வைத்து திருடி வருகின்றனர். சோழிய வேளாளர், வீரக்கொடி வேளாளர், துளுவ வேளாளர் என்றவாறாக மாபெரும் பிழையாக ஜாதி சான்று பெற்றவர்கள் தங்களின் அறியாமையாலும் ஒற்றுமை என்ற பெயரிலும் சொந்த குலத்தின் வரலாறு, மரபு, பண்பாடு திருடப்படுவதையும் எப்படியாவது கார்காத்த வேளாளர் இனத்தை மறைத்துவிடலாம் என சில இல்லை தவறு பல அல்லறை சில்லறைகள் செய்து வரும் ஈனத்தனமான விஷயங்களைக் கண்டும் காணாமலும் சில நேரம் முட்டுக் கொடுத்தும் வருகின்றனர். இது மிக கண்டனத்திற்குரியதுங்களை அறிந்து கொள்ளுங்கள். காராளர்களே, வேளாளர் ஒற்றுமை என்ற பெயரிலும் இவ்வாறாக கார்காத்த வேளாளர்களை முதுகில் குத்தும் செயலே அரங்கேறி வருகிறது. கார்காத்த வேளாளர்கள் தங்களின் அடையாளத்தை இழந்து ஒற்றுமை நாட வேண்டிய அவசியமில்லை. அதனால் ஏதும் பயனில்லை. முன்னர் உணவு பழக்கத்தைக் கொண்டு தொண்டை மண்டல வேளாளர், கார்காத்த வேளாளர், ஓபசி வேளாளர் உள்ளிட்ட வேளாளர் சாதியினரையும் சைவ செட்டி, சைவ முதலி, சைவ பிள்ளை உள்ளிட்ட இன்னும் பிற சாதிகளை சேர்த்து சைவ வேளாளர் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதனை செயல்படுத்தியது முதல் தவறானது. இவ்வாறு கார்காத்த வேளாளர் கோத்திரங்கள் வரலாறு திருடப்பட்டதையும் சைவ வேளாளர் என்ற சிறப்பு பெயர் மற்றவர்களுக்கானதாகவும் அதனை வைத்து கார்காத்த வேளாளர் வரலாற்றை சிலர் இன்று வரை திருடி பெருமை தேடிக்கொள்வதனையும் கார்காத்த வேளாளர்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்க முயல்வதனை இன்று வரை நாம் கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுபோல்தான் கார்காத்த வேளாளர்கள் பலருக்கு ஏணியாக இருந்து அவர்களை மேலே ஏற்றிவிட்டு கடைசியில் உதை வாங்கி வருகின்றனர்.
இதனைத் தொடர்ந்து ஜாதி எது என்று உணராத சங்கம் இந்த பேரவை அந்த பேரவைன்னு வைத்துக் கொண்டு தற்சமயம் புதிதாக பிள்ளை முதலியார் செட்டியார் என்ற பட்டத்தை வைத்து வேளாளர் ஜாதியே இல்லாத பல சாதிகளை ஒரே சாதி அவர்கள் யாவரும் வேளாளர் சாதி என தவறான வழித்தொடரலை முன்னெடுத்து வருகின்றனர். ஆகவே இவ்வாறானவர்களுக்கு இடம் கொடுக்காதீர். அவர்களின் செயலுக்கு ஆதரவு நல்கி சமுதாயத்தை கெடுத்து விடாதீர்கள். இவ்வாறான செயல்பாடுகளை காராளனாக கண்டிக்க மறவாதீர்கள். காராளராகிய கார்காத்த வேளாளர்கள் எங்கும் எதற்கும் தங்களது அடையாளத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். வாணர் அரச மரபினர்களான கார்காத்த வேளாளர்கள், காரைக்காட்டு வேளாளர், ஆதிகாராளர், ஆதிகாராள வேளாளர், சைவ வேளாளர் என்றவாறு தங்களை அடையாளமிட்டுக் கொள்பவர்களும் சோழிய வேளாளர், வீரக்கொடி வேளாளர், துளுவ வேளாளர் என தவறாக ஜாதி சான்று வழங்கப்பட்டதை பெற்றவர்களும் தங்களை உணர்ந்து கார்காத்த வேளாளர் என்று வரும் ஜாதி வாரி கணக்கெடுப்பின் போது மறவாமல் பதிவு செய்து கொள்ளுங்கள். வருங்காலங்களில் கார்காத்த வேளாளர் என்ற சாதி சான்றிதழ் பெற நாம் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும். நன்றி.